திருக்குரான் இறைவனுடைய வார்த்தைகள் என்றால் அது மனிதர்களின் வார்த்தைகளைப் போல் இல்லாமல் அனைத்தையும் மிஞ்சும் வகையில் இருக்க வேண்டும் அல்லவா? இன்று நம்மில் பல பேர் அரபு மொழியை வாசிக்க மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் வார்த்தையின் அர்த்தங்களையும் வசனங்களில் உள்ள நுணுக்கங்களையும் அரபு மொழி அறிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும். அரபு மொழி அறிந்த முஸ்லீம் அல்லாத ஒருவர் திருக்குரானை ஆய்வு செய்தால் மனிதனால் எட்ட முடியாத உயர்ந்த தரத்தில் குரான் அமைந்திருப்பதை அறிந்து கொள்வார். திருக்குரான் தான் அரபு மொழியின் மிக உயர்ந்த இலக்கியமாக 1400 வருடங்களாக மதிக்கப்பட்டு வருகிறது. மாபெரும் இலக்கியங்களில் பொய்களும் மிகையான வர்ணனைகளும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் திருக்குரானில் பொய் இல்லை, முரண்பாடு இல்லை, ஆபாசம் இல்லை, கற்பனை கலவை இல்லை. இலக்கியத்திற்கு சுவையூட்டும் இந்த அம்சங்கள் அனைத்தையும் நிராகரித்துவிட்டு உண்மைகளை மட்டுமே மிக உயர்ந்த இலக்கிய தரத்துடன் திருக்குரான் பேசியிருப்பது இலக்கிய மேதைகளையும் பிரமிப்புடன் பார்க்க வைத்தது குரான். இவ்வளவு உயர்ந்த தரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நூலை இயற்ற வேண்டும் என்றால் அவர் அரபு மொழியில் கரை கண்டவராகவும் முந்தைய இலக்கியங்களை கரைத்து குடித்தவராகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவராகவே இருந்தார்கள். இப்படிதான் குரானில் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை வாசிக்க ஆரம்பிக்கும் பல அறிஞர்கள் அதன் இலக்கியத் தரத்தை கண்டு வியந்து இஸ்லாத்தை தழுவியிருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ்.